திடீர்னு சிலருக்கு தான் இந்தியன். இந்தியான்னு ஒரு இனமே கிடையாது. இங்க எவனும் இந்தியன் கிடையாது. முதல்ல இந்த அடிப்படை புரிதல் உனக்கு வரணும். நேஷன் நாட்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் குழப்பிட்டு கூடாது. நீ தமிழன், இந்திய நாட்டின் குடிமகன். தட்ஸ் ஆல். இத நன்கு விளங்கணும். நான் இந்தியன், ஐ ஆம் இந்தியன். எங்க போய் சொல்லுவ இந்தியன் எவன் இருக்க? எல்லை காண்டி கான் அப்துல் கபூர் கான் இங்க வந்துட்டு போகும்போது அவர்கிட்ட கேக்குறாங்க, ஐயா இந்தியாவில் என்ன பாத்தீங்கன்னு. ஒரு இந்தியனை கூட பார்க்கலங்கிறாரு. அதான் உண்மை. நான் தமிழன், அவன் தெலுங்கன், அவர் மலையாளி, அவர் கன்னடன், அவன் போஜ்பூரி, அவன் பீகாரி, அவன் சீக்கியன். இப்படிதான் இருக்குது. பல தேசிய இனங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒன்றியம் தான் இந்தியா. சும்மா போய் அங்க போய் இந்தியன் அப்படிலாம் ஒருத்தனும் கிடையாது தம்பி. இங்க பாருங்க, இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவன் வர்த்தகம் செய்ய வந்த, வியாபாரம் செய்ய வந்த வெள்ளைக்காரன். ஐயா அப்துல் ரஹ்மான் சார், வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பேர் வைத்த குழந்தைக்கு இவன் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறான். யார் எப்போ வந்தது இந்தியா? என்ன கேட்பாங்க, என்ன நீ தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கொடி வைத்திருக்கிறாய்? ஏய், உன் நாடு உருவாவதற்கு முன்பு, உன் கொடி உருவாவதற்கு முன்பு கோட்டை கட்டி கொடி வைத்த ஆண்ட இனத்தின் மக்கள் நாங்கள். என்கிட்ட பேசக்கூடாது. என்ன கேட்டானே, நாங்க தேச துரோகி சமூக விரோதி. வா, முதல்ல தேசம் யாருன்னு பேசி முடிவெடுப்போம்னு கூப்பிட்டேன். ஒருத்தன் வரல. யார் அதிகமா இந்தியா தேசம் அதெல்லாம் பேசுற யார் பாரு. எவன் வந்தானோ, எவன் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன்ல அவன் தான் பேசிப்பான். இங்க என்ன ஒரு பெரும் விபத்து நடந்துச்சுன்னா, நாடற்றவன் இந்தியா நாட்டையே தனதாக்கி கொள்ள துடிக்கிறான். பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இதை நன்கு விளங்கி கொள்ளணும். வீண் பெருமைக்கு நான் பேசல, சத்தியம் பேசுறேன். வரலாற்று பூர்வமா பேசிட்டு வரேன். அமெரிக்காவினுடைய ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். அன்பு தம்பிகளே, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று நிறுவுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை இந்திய நிலப்பரப்பு முழுதும் வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று சொல்கிறார். மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர்த்தன் ஆய்விலே நிறுவுகிறார், தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என்று. மதம் பரப்ப வந்த கால்வல் போப், ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் நகர்ந்து இடம்பெயர தொடங்குகிற போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழிலே காண கிடக்கிறது என்று சொல்றார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. ஜப்பானிய மொழியறிஞன் சுசுமுகோனா சொல்கிறான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்களுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த உயிர் சொற்கள், வேர் சொற்கள், கலை சொற்களை எடுத்து எங்களது மொழியை உருவாக்கி கொண்டோம் என்கிறார். இவன் 500 ஆண்ட கூட தொடாத இந்திக்காரன் வந்து இந்தி வெடி என்ன இது? இந்தி அது நேஷனல் லாங்குவேஜ், தமிழ் அது ரீஜனல் லாங்குவேஜ். என்ன நீ பெரிய நேஷனல், நான் பெரிய ரீஜனல்? அது தேசிய மொழி என்றால் என் தேசம் எங்க, என் தேசிய மொழி எங்க? அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது ராஜா. உன் தாய் அழகானவள், உன் தாய் அறிவானவள், உன் தாய் பெருமைக்குரியவள் என்று சொல்கிற உரிமை தகுதி உனக்கு உண்டு. ஆனால் என் தாய் இழிவானவள் என்று சொல்கிற தகுதி உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவின் ஆட்சி மொழி எது என்று முடிவெடுக்கிற கருத்து முன்வைக்கப்படுகிற போது, இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுது. அப்போது எழுந்து பேசுகிறார், இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். ஏனால் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையானது தமிழ் தான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க முடியாது என்கிறார். அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்லுவார். அப்போது ஜவஹர்லால் நேரு, காகிதம் இல்லத் இஸ்மாயில் என்று பெயர் இருந்தவன, இவர் உருது மொழியத்தான் கேட்பாருன்னு அவர் நினைச்சுக்கிறார். என்ன சாஹிபு, நீங்க உருத கேட்பீங்க நினைச்சா தமிழை கேட்கிறீங்கன்னு. அதுக்கு நம்ம தாத்தா சொன்ன பதில், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இந்த தமிழ எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் எங்க தாத்தா காகிதம் இல்லத்தார். பல மொழி என்றால் ஒரு நாடு இருக்கு, ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதான் இங்க இருக்கிறது. இதான் நடக்கும். இப்படித்தான் நடந்தது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் வரலாறு உனக்கு கற்பிச்சிருக்கிறது. உருது ஆட்சி மொழி என்றவன் என்னுடைய தாய்மொழி வங்காள மொழி என்னாச்சு என்று முஜிபுர் ரஹ்மான் கேட்டு பிரச்சனை, தனி நாடு வங்காளதேசம், தாய் மொழியிலேயே தேசம். அப்படிதான் அந்த நிலைக்கு நம்மளை தள்ளாத ஆட்சியாளர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள். நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள், அவ்வளவுதான்.